ஹாய், சண்டே மினி விளாக் பார்க்கலாமா? மார்னிங் எழுந்ததுமே வீட்டுக்கு தேவையான திங்ஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு மார்னிங்கு கிளம்பிட்டோம். போகிற வழியில் வந்துட்டு எனக்கே சர்ப்ரைஸ் கொடுக்குற மாதிரி இருந்தது. எனக்கு இப்போல்லாம் ரீசெண்ட் டேஸாக எப்படின்னா, ஏதாவது ட்ரீ, ரோசாப்பூ கன்று இந்த மாதிரிலாம் நிறையா இருந்தது அப்படின்னா அதை வாங்கி வளர்த்துடணும், ஆசைக்காச்சும் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்ட் தாட் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஸோ நிறையா கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கும் வந்து ஏதாவது வாங்கிடணுன்ற ஒரு முடிவில் இறங்கியாச்சு. நான் மேக்ஸிமம் வீட்டில் இருக்கிற ட்ரீக்கே வந்துட்டு நான் உரம் வாங்கணுன்ற ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வாங்காமல் கொஞ்சம் டேஸ் தள்ளி போய்கிட்டே இருக்குது. சரி, இங்கேயும் உரத்தையும் பிளான்ட் நமக்கு பிடிச்சதையும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. இதில் ரொம்பவே பிடிச்ச ட்ரீ அப்படின்னா லக்கி பேம்பு ட்ரீ. இதோ வச்சிருக்கேன்னா பானிபூரிக்கு பக்கத்தில் அந்த ட்ரீ தான். அது கொஞ்சம் காஸ்ட்லி போல் 250 சொன்னாங்க. பட் இருந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்றனால நான் வாங்கிட்டேன். அப்புறம் வந்துட்டு இன்னைக்கு சண்டே வெளியில் எங்கேயும் போகல, வீட்டிலே வந்துட்டு பானிபூரி செஞ்சு தரேன்னு சொல்லி யூடியூப்பை நிறையா சர்ச் பண்ணி எப்படியோ பானிபூரி செய்யலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி செஞ்சு பார்த்தோம். உண்மையிலே சொல்கிறேன்னா கடையில் போய் வாங்கி சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி புளிப்பு, அதுக்கப்புறமேட்டி உப்பு இதெல்லாம் போட்டுக்கலாமா. சுட சுட சாப்பிடும்போது செம்மையாக இருந்தது. பரவாயில்ல, பானிபூரி கடை போட்டுடலாம் போல் அப்படின்றதெல்லாம் உட்காந்து கான்வர்சேஷன் ஓடிக்கிட்டு இருந்தது. இந்த வீடியோ இதோட முடிச்சுட்டா பாய்.